பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி காலையிலே கிளம்பி வேலைக்கு போகிறாங்க. ஆனால் வேலைக்கு போகிறத பார்த்து சந்திரசேகர், என்ன பொன்னி எங்கேம்மா போகிற, இன்றைக்கி நம்ம வீட்டில் வளைகாப்பு இருக்குது, நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாமல் போகிற அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பொன்னி சொல்கிறாங்க, இல்லை மாமா, நான் இங்கே இருந்தால் தேவையில்லா பிரச்சனை வரும், நான் கிளம்புறேன்னு சொல்லி பொன்னி கிளம்புறாங்க. எல்லாருமே பொன்னி இருக்கக்கூடாது, உஷா முதல் கொண்டு பொன்னி போயே ஆகணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. பொண்ணையும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்து சக்தி ரொம்பவுமே டென்ஷன் ஆகிடுறாரு. போன கொஞ்ச நேரத்தில் மேக்கப் ஆர்டிஸ்டாக பொன்னி திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. அதுவும் சக்தி பொன்னிக்காக பார்த்து வாங்கின அந்த அழகான புடவை கட்டிட்டு பொன்னி வீட்டுக்கு வரதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சக்திக்கு இங்கே செம ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, பொன்னி போனாலும் நாம் கொடுத்த புடவையை கட்டிட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. பொன்னி போகிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு பொண்ணுக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்க்குற வெண்ணிலாவுக்கு செம்ம ஆத்திரமாகுது. என்ன இந்த பொன்னி நேற்று சக்தி கொடுத்த புடவையை கட்ட மாட்டான்னு அவ்வளோ வீம்பாக பேசினா, இப்போ என்னடானா அதே புடவையை கட்டிக்கிட்டு வந்திருக்கா. கட்டிக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுகிறத பார்க்கும்போது கடுப்பாகுதே. இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு இங்கே பொன்னி பார்த்து வெண்ணிலா யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சுந்தரத்திட்ட போய் ஒரு ஐடியா கேட்கலான்னு சொல்லிட்டு சுந்தரத்திட்ட போகிறாங்க நம்ம வெண்ணிலா. போயிட்டு, அண்ணன் என்னென்ன நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க, பொன்னி வந்தது உங்களுக்கும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. சுந்தரம் மனசுக்குள்ளே தான் பிரச்சனை சொன்னால் புரியாது, சுந்தரத்துக்கு எங்கே அந்த தாஸ் எதுவும் வீட்டுக்கு வந்துடுவானோ, நாம் கனவு கண்ட மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துருமோ அப்படிங்கிற பயம் சுந்தரத்துக்கு இங்கே அதிகமாகவே இருக்குது. அதனால் சுந்தரம் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் இங்கே சுந்தரம் யோசிக்கிறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வெண்ணிலா, அண்ணன் அந்த பொண்ணியை இன்றைக்கி நாம் ஏதாவது ஒன்று பண்ணணுண்ணே, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, இந்த நேரத்தில் பொண்ணியை ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து பொண்ணியை வச்சு செஞ்சுருவாங்க. அது மூலிமா நம்ம பொண்ணியை வீட்டை விட்டு அனுப்பக்கூட வாய்ப்பு இருக்குண்ணே அப்படின்னு இங்கே வெண்ணிலா சொல்லவும் சுந்தரம், புரியல வெண்ணிலா, என்ன சொல்கிற நீனு இப்போது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே, எனக்கு ஒரு யோசனை சொல்ல வரானு அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லு வெண்ணிலா, என்னன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, அண்ணே நாம் இன்னைக்கு இந்த பொண்ணி இங்கே தானே இருப்பா, எப்படியும் உஷாக்காவுக்கு மேக்கப் போட்டுட்டு அவங்க எல்லாம் உஷாக்கா ரூமில் தான் இருப்பாங்க. நாம் உஷாக்கா ரூமில் இருக்கிற நகை ஏதாவது ஒரு நகை எடுத்து அந்த பொண்ணியோட பேக்கில் போட்டுட்டோன்னா பொன்னி நகையை திருட்டான்னு சொல்லி அந்த பாலில் இருக்கிற பொண்ணுங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக இதனால் வீட்லேயும் பிரச்சனை வெடிக்கும், அவள் வேலைக்கு போகிற இடத்துலையும் இவள் திருட்டான்னு சொல்லி பிரச்சனை வரும். நாம் இந்த பிரச்சனையை பெருசாக்கி பொண்ணியை வீட்டை விட்டு அனுப்பிட்டா என்னென்ன அப்படின்னு வெண்ணிலா கேட்க, இங்கே சுந்தரத்துக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது. வெண்ணிலாவுடைய போக்கிலேயே போய் நாம் ஏன் உஷாவோட நகையை ஒரு நகையை எடுக்காமல் ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு நகையை எடுத்துகிட்டு அந்த நகையை வச்சு தாஸோட கடனையும் அடைச்சிடலாம், இங்கே பொண்ணியவும் மாட்டி விட்டுறலாம், ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா, நாம் எங்கேயுமே மாட்ட மாட்டோம் அப்படின்னு சுந்தரமும் யோசிக்கிறாரு. உடனே வெண்ணிலா, சூப்பர்மா, நல்லா யோசிச்சிருக்க, நான் கூட இப்படி யோசிக்கல பாரு, சூப்பர்மா, இதை கரெக்டாக பண்ணிட்டோன்னா நீ சொல்கிற மாதிரி பொண்ணியை வீட்டோட துரத்திடலாமா அப்படின்னு சுந்தரமும் இங்கே சொல்ல, வெண்ணிலா ஒன்று, சரிண்ணே அது எப்படிமா பண்ணுறது அப்படின்னு சுந்தரம் கேட்க, அண்ணன் இப்போது பொண்ணி உஷாக்காவுக்கு மேக்கப் போட போயிருக்கா, எப்படியும் மேக்கப் போட்டுட்ருப்பா, அப்புறம் சாரி மாற்றணும், அடுத்தது அவளை அழைச்சிட்டு வந்து இங்கே உட்கார வைப்பாங்க, உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு இருப்பா பொண்ணு. எப்படியும் நாம் அப்போதைக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாக நீனு ரூமுக்கு போ அப்படின்னு அனுப்பிவிட்டுடலாம். அவள் போகிறதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த நகையை எடுத்து எப்படியாவது பொண்ணு பேக்கில் மட்டும் வச்சு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே சுந்தரத்துக்கு பரவாயில்லையே, ஆடு தானாகவும் தலையை விடுது அப்படின்னு நினச்சிட்டு, சூப்பர் ஐடியா வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலா அதே மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பொண்ணியோட ஃப்ரெண்ட்ஸும் உஷாவுக்கு மேக்கப் போடுறாங்க. அதை பார்க்குற உஷாவுக்கு இங்கே கடுப்பாகுது. இந்த பொண்ணி வேறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொண்ணி பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப சினிங்கிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் பொண்ணி வேறு வழி இல்லாமல் நம்ம அக்காவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா மேக்கப்பையும் போட்டு முடிக்கிறாங்க. போட்டு முடிக்கிற நேரத்தில் இங்கே பவானி வந்து, என்னாச்சு மேக்கப் முடிஞ்சா உஷா, மணி ஆச்சு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சா நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி அழைச்சிட்டு வாங்கம்மா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பொறுமையாக அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த கேப்பில் சுந்தரம் பிளான் பண்ண மாதிரியே இங்கே உஷா ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு பீரோட திறந்து அங்கே இருக்க நகையில்
தான் வந்து தாசு விட்டுக்கூடிய கொஞ்சம் நகையை அள்ளி தன்னுடைய பையில் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற ஒரு நகையை மட்டும் எடுத்து அங்கே பொண்ணியோட பேக்கில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு நம்ம சுந்தரம் அவசரத்தில் வெளியிலையும் ஓடி வந்துடுறாரு. வந்ததும் இங்கே வெண்ணிலா தான் நினச்ச மாதிரியே போதும் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டு ரூமில் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டிஃபன் எடுத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே அந்த பொண்ணுங்களும் பொன்னி வா நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லி ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் எல்லாரும் அங்கே உட்காந்து இந்த ஜெயலட்சுமி மேடம் எவ்வளோ பெரிய பாடகர் தெரியுமா, சந்திரசேகர் எவ்வளோ பெரிய பாடகர் தெரியுமா, இவங்களுடைய வீட்டுக்கு வரணும்னு எனக்கு முன்னாடி தெரியாமல் போச்சு, தெரிஞ்சிருந்தா நான் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு வந்திருப்பேன், இவங்களுடைய ஆட்டோகிராஃப் வாங்கிறது மிகப்பெரிய விஷயம், இவங்களெல்லாம் வெளியில் அவ்வளோ ஈஸியாக பார்க்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே பொண்ணுக்கிட்ட அவங்கள பற்றின பெருமைகளை சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் எல்லாருமே இங்கே உஷாவுக்கு நலங்கு வச்சிட்ருக்காங்க. உஷா வெண்ணிலாட்ட சொல்கிறாங்க, வெண்ணிலா அந்த பொண்ணியை அனுப்பிவிடுங்க, மேக்கப் தான் முடிஞ்சிச்சுல, அப்புறம் எதுக்காக இங்கே உட்கார வச்சுருக்கீங்க, அவளை பார்க்க எனக்கு எரிச்சலாகுது அப்படின்னு இங்கே உஷா சொல்ல வெண்ணிலா சொல்கிறாங்க, ஐயோ அக்கா இருங்க, நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம், அந்த பிளான் படி இன்னைக்கு பொண்ணியை ஒட்டு மொத்தமாக வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்ல உஷாவுனே என்ன வெண்ணிலா என்ன சொல்கிற, என்ன பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐயோ அக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சம்பவம் வெடிக்க போகுது, வெடித்ததுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா ரொம்ப கெத்தாக நட்டுருக்காங்க. இங்கே சுந்தரமும் எல்லாமே பண்ணிட்டோம், நாம் வேறு எல்லா நகையும் எடுத்து வச்சுருக்கோம், இப்போது அந்த ஒரு நகை மாட்டுனுச்சுன்னா மற்ற நகையை தேடுவாங்களா என்னன்னு தெரியலையே, நாம் போய் இந்த நகையெல்லாம் முதல்ல பத்திரமா இங்கே வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த நகையத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம சுந்தரம் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய ரூமில் ஒரு பேக் இருக்குது, சரி இந்த பேக்கில் வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் எல்லா நகையும் வச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே பொன்னி உட்காந்துருக்கும்போது பார்க்குறாங்க, தான் எடுத்து அந்த அந்த புடவை பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக்கில் என்னடா இது கொக்கி மாதிரி தெரியுதுன்னு எடுத்து பார்க்குறாங்க, நகையாக இருக்குது. ஓகே இது யாரோ வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்து திரும்பவும் அந்த பவானி உஷாருடைய ரூம்லேயே வச்சிடறாங்க. வச்சுட்டு அந்த கவரையும் ஓரமாக வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது இங்கே வெண்ணிலா வராங்க ரூமுக்கு. வெண்ணிலா வந்துட்டு உஷாக்கோட நகை அங்கே இருக்குது, கொஞ்சம் பாருங்கள் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா இங்கே ஒரு நகை இருக்கிறத மட்டும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மீதி நகையெல்லாம் காணும். அண்ணன் ஒரு நகையை வச்சுட்டு மற்ற எல்லா நகையும் அள்ளி அந்த பொண்ணு மேலே வச்சுட்டாங்க போலன்னு சொல்லிட்டு உஷாக்கா நீங்கள் நகை எங்கே வச்சுருக்கீங்க, அந்த பீரோவில் வச்சுருக்கேன் பாரு, பீரோ நகை இல்லையாக்கா அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே திருன்னு வராங்க. என்ன நகையை காணுமா, நல்லா தேடி பாருங்கள், நகை இங்கே தான் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு உஷா சொல்கிறாங்க. சொன்ன உடனே இங்கே தேடி பார்த்துட்டு வெண்ணிலா ஒன்று நகையை காணும், நகையை யார் எடுத்திருப்பா, எனக்கு என்னமோ அந்த ரூமில் இருக்கிற இந்த பியூட்டிஷியன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே பயந்து போகிறாங்க. மேடம் என்ன மேடம் இப்பெல்லாம் பேசுகிறீங்க, நாங்கள் ஏன் நகை எடுக்க போகிறோம், நாங்கள் அதெல்லாம் பார்க்கவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லுவோம். ஏமா இந்த ரூமில் நகை இருந்திருக்கு, இந்த ரூம்லேருந்து உஷா வெளியே வந்துட்டா, நீங்கள் மட்டும் தான் இருந்தீங்க, அப்போ உங்கள் மேலே சந்தேகப்பட்டாகணும், பேகெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன மேடம் மேக்கப் போட அந்த இடத்துல இப்படி நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு அங்கே வந்து பொண்ணு கேட்கும்போது இங்கே பாருங்கம்மா உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, அப்புறம் என்ன பேகை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டாங்க. பொன்னி நான் இந்த பேக் எடுத்து வரல அப்படிங்கும்போது நீ ஒரு கவர் எடுத்து வந்தியே, அந்த கவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இந்தாங்க இந்த கவர் அப்படின்னு சொல்லி கவரை காட்டுறாங்க. கவர்லேயும் இல்லை. இங்கே வெண்ணிலாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. சுந்தரனும் நகை எங்கே வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரத்தை பார்க்குறாங்க. சுந்தரம் அந்த கவர் தான் கண்ணை காட்டுறாரு. ஆனால் அந்த கவரில் நகையே இல்லை. திரும்ப வெண்ணிலா அதே கவர் தேடவும் சக்திக்கு சந்தேகம் வந்துடுது. என்ன வெண்ணிலா நகையை எடுத்து அந்த கவரில் தான் வச்ச மாதிரி அந்த கவரையே தேடிட்டு இருக்க அப்படிங்கவும், என்னமாம்மா என்ன சந்தேகப்படுறீங்க நீங்கள், ஆமாம் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒன்று தான் சந்தேகப்பட்டாகணும், நகையை காணும்னா வீட்டு ஃபுல்லாக தேடலாம், நீ போயிட்டு அந்த கவரையே தேடிட்டு இருக்கியே, அந்த கவருக்குள்ளே என்ன மாடிப்படி வச்சு ரூமாக இருக்குது, உள்ளே போய் தேடி பார்க்கறதுக்கு, அதான் கவரில் ஒன்று இல்லைன்னு ஆயிடுச்சு, அடுத்தது நம்ம எல்லாருமே தேடி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா உஷாக்கா இங்கே தான் நகை வச்சேன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, உஷாக்கா வச்ச இடத்துல நகை இல்லையம்மா, அதை காண்டான்னு தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா ரூமும் தேடலான்ட்டு பக்கத்தில் இருக்கிற சுந்தர் ரூமை போய் தேட போகிறாங்க. சுந்தரத்துக்கு பயம் வந்துடுது. ஆஹா நகையை இப்போ நாம் மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடும்போது ஒரு ஹேண்ட்பேக்கில் எல்லா நகையும் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்கே சக்தி சொல்கிறாரு, இந்த இருக்கே நகை எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நகைலாம் எப்படி அந்த பேக்கில் போச்சு, யார் பேக் அது அப்படின்னு பார்த்தா அது கடைசியில் வெண்ணிலா பேக்காக இருக்குது. அதை பார்த்தோன்னே வெண்ணிலா செம ஷாக்காகிறாங்க. சக்தி சொல்கிறாரு, என்ன வெண்ணிலா
உங்கள் பேக்கில் தான் எல்லா நகையும் இருக்குது, அப்போது நீ தான் எல்லா நகையும் எடுத்து போய் உன் பேக்கில் வச்சியான்னு கேட்கும்போது, ஐயோ மாமா நான் அந்த நகையும் எடுக்கவே இல்லை, நான் உங்கள் கூட தானே இருக்கேன் அப்படிங்கும்போது, அப்புறம் எப்படி வெண்ணிலா நகை பீரோலேருந்து கால் முளைச்சி உன் பேக்குக்கு போணுச்சு அப்படின்னு கேட்கவும், இங்கே வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல. சுந்தரம் அவசரத்தில் பதட்டத்தில் எங்கே வைக்கன்னு தெரியாமல் அந்த நகையை ஓடி வந்து வெண்ணிலா பேக்கில் வச்சுருந்துருக்காரு. அதை பார்த்தோன்னே இங்கே வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. அங்கே இருக்கிற எல்லாருமே வெண்ணிலாவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சந்திரசேகர் ஒன்று, என்ன வெண்ணிலா பெரிய யோக்கிய மாதிரி பேசினேன், கடைசியில் நகை எப்படி ஓன் பேக்கு வந்துச்சு சொல்லு வெண்ணிலா அப்படின்னு கேட்கும்போது வெண்ணிலாவால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயோ மாமா அத்தை என்னை மன்னிச்சிருங்க, சத்தியமாக இந்த நகையை நான் எடுக்கவே இல்லை, நான் அப்போலேருந்து இங்கே தானே இருந்துகிட்ருக்கேன், நான் வரவே இல்லை, நகை எப்படி அங்கே போச்சுன்னு தெரில எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வெண்ணிலா அப்படியே அழுது சீன் போடுறாங்க. இங்கே உஷாவுக்கு ஒன்றுமே புரியல. பொன்னியை மாட்டி விட ஏதோ பிளான் பண்ணியிருக்குன்னு சொன்னால் கடைசியில் பார்த்தா நகையை எடுத்து இவ வச்சிருக்கா, ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. சரி சரி அத்தை, எனக்கு வெண்ணிலா மேலே நம்பிக்கை இருக்குது, வெண்ணிலா அப்படி பண்ணியிருக்க மாட்டா, இதை யாரும் எடுத்துகிட்டு போய் வெண்ணிலா பேக்கில் வச்சுட்டாங்க, சரி விடுங்க அத்தை, நாம் ஃபங்க்ஷனை சரியாக பார்ப்போம், ஃபங்க்ஷனை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த நகை எப்படி அங்கே போச்சுன்னு நாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம் வாங்கத்தன்னு சொல்லி உஷா பேச்சை மாற்றி திரும்பவும் ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே வெண்ணிலா பொன்னியை பார்த்து முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. பொன்னிக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது. ஓ அப்போது வேணும்னு தான் நகை எடுத்து இந்த பேக்கில் வச்சுருந்துருக்காங்களா, நல்ல வேலை நாம் வந்தோடனே பார்த்ததும் நகை எடுத்து வெளியில் வச்சுட்டோம். இந்த வெண்ணிலா குரங்கு எந்த அளவுக்கு சேட்டப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பாரு, இதுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும் நாம் அப்படின்னு பொன்னி யோசிக்கிறாங்க. சக்திக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரியுது. இந்த வெண்ணிலா தான் ஏதோ திட்டம் போட்டு பொன்னியை சிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கா, ஆனால் கடைசியில் ஆண்டவன் அதுக்கே திருப்பி அடிச்சிட்டானே. இதுதான் இப்படி அடுத்தவங்க மேலே வேணும்னு பழி போடணும்னு நினச்சா அந்த பழி தானே விழுன்னு சொல்கிறது போலக்கு. இந்த வெண்ணிலாவுக்கு மேலே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சக்தியும் யோசிக்கிறாரு. சுந்தரத்துக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில, நகையும் மாட்டிக்கிச்சு, தாஸுக்கு எப்படி பணம் தர போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுந்தரம் திரு திருன்னு முடிச்சு இருந்துட்டுருக்காரு.